Come on, Jojo. Come to me. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இத போடணும். தாரா அழுக்கா புதுசா இருக்கா உனக்கு? புதுசா இருக்கு. கை விட்டல அந்த மாதிரி மூஞ்சி விட்டு பார்க்கணும். அவ்வளவுதான் இருக்கு கை. இல்ல. பேபிஸ் வந்து திருப்பி பேபிஸ் ஆக முடியாதுல. அவங்க வளர்ந்துட்டா திருப்பி இந்த டேஸ்லாம் கிடைக்குமா நமக்கு தெரியல. இத பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்க அப்பா மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து. ஆமா இல்ல சீரியஸா சொல்றேன். டயர்ட் ஆயிட்டா. அவருக்கு புரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரோட கையை சேர்த்து தான் பண்ணணும். ஓகே கம் ஆன். ஓகேவா இதெல்லாம் வெளியே. ஓகே ஸ்லோ. சோ அந்த மாதிரி குட்டி குட்டி மெமரிஸ் நான் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த க்ளீன் பண்றது தாங்க பெரிய டாஸ்கே. இப்போ அதெல்லாம் தேய்ச்சு ஜோ இங்க ஏதா புதுசா பண்ண போறோமா? என்ன ஜோ கை ஆட்டிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க? அது நம்ம கையை வச்சாலே ஒரு 1/2 மினிட் மேல ஆட்ட முடியாது. ஓ அப்படியா? கையை மேக்ஸிமம் ரேஞ்ச் சொல்லி இப்ப பாரு நீ உன் கை உள்ள லாக் ஆயிட போகுது. நீ எப்படி பார்த்து வச்சேடியா? எடுப்பா அம்மா. என்ன ஒரு ஜம்ப். என்னடி ஜம்ப். ஓகே சிட் டவுன். சிட் டவுன். அப்படி இருக்கு. இது மிக்ஸ் பண்றதுக்கு பாத்துறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு கேஸ்டிங் பண்ண போகிறோம். அதாவது பாப்பாவோட கை எங்கள் 2 பேரும் கை வச்சுட்டு கை உள்ள பிடிக்கிற மாதிரி ஒரு இது இப்போ கோல்டன் கலர்ல எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளாக. ஆனால் கொஞ்சம் 20 days ஆகட்டும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு அந்த விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் அவங்கக்கிட்ட கேட்டோம், கை ஆட்டுவானே என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா அவன் தூங்கலை. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க உள்ளே வச்சுட்டேன்னா நம்ம கையை ஆட்ட முடியாது. ஸோ அவன்ட கையும் ஆட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னமோ வேணுமோ அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை போடணும். தாரா அழுக்காவாம இருக்குது. நீ கையை உள்ள விடணும் ஜோ. மனசிலாயோ 1 செகண்ட்ல இந்த கை மொத்தம் எடுக்காம அறியோ ஆன் பார்த்துன்னு இருக்கான். என்ன ஜோ புதுசா இருக்கா உனக்கு? புதுசா இருக்கும். அவன் அழுவும் போது நம்மளும் இப்படி பண்ணணும்னு வைங்களா, அழுவ மாட்டாங்க. நான் காட்டுறேன் ஒரு இது. கமான் ஜோ கம் டு மீ. இப்போ அழுவ மாட்டான். இப்போ நல்ல மூட்ல இருக்கான். நல்ல மூட்ல இருக்காங்க. இப்படி அவன் பண்ணும்போது இல்லை நம்மள அப்படின்னு பண்ணா அவன் சைலண்ட் ஆயிடுங்க. ஒரு மாதிரி வெறுப்பாயிடுறான். ஜோ மூடு சரியில்லை ஜோக்கு. அர்ஜுடி அழுவ ஸ்டார்ட் ஆயிட்டா, பசிக்குது. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அவங்க மிக்ஸ் பண்ற கேப்ல நம்ம பால் குடிச்சிட்டு வந்தோடனே அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது பறக்கக்கூடாதுன்னு ஃபேன் போடாமல் இருக்குமா, பயங்கரமாக வேர்க்கு. என் முடி பார்த்தீங்களா இல்லையா, அப்படியே மல்லிங்கா மாதிரி வரக்க போகிறேன் ஃபுல் முடியும் அப்படி. ஸோ ஓகே பேபி இங்கேயா உட்காரணும்? ஆமாம் நீ நான் இல்லை, ஃபர்ஸ்ட் பேபி கால் கை மட்டும். ஓ கம் ஆன். உனக்கு இடுப்பு வலிக்கும், அவனை இடிக்க வைக்கண்டா. அப்போ உனக்கு இடுப்பு வலிக்கும், உட்கார வைக்காதீங்க.
இப்ப கழியட்டா இப்ப கழியட்டா என்ன ஜோஜோ சீனி ஜோஜோ Oh, what is this ஜோஜோ கரண்யா இல்ல 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 அதாவது அவரோட பாட்டு போடுறாங்க. ஓ ஜோஜோ வலிக்காதுல? ஓ ஜோஜோ இல்ல 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 காய் ஜோ ஜோ கிறிஸ்மஸ் கேரல் சாங் ஜோ ஜோ சூப்பர் It's over time. One leg is over, jo jo jo. It's over. Oh jo. கையுடிமா ஒரு கால். அச்சனம்மா உங்க அப்பா மாதிரியே Dress எல்லாம் அவுத்து மனுஷலாய் போயோ. இது மனுஷலாய் போயோ. ஆஜமா. ஓமா ஓமா இந்த பொண்ணு சேட்டா வேகமா சேட்டா കരയണ്ട കഴിഞ്ഞുടാ വാവേ It's over, jo. It's over, jo. Okay. Oh, jo. Jo, கால் எந்த ஜோ இது எந்தம்மா இது கால் எல்லாம் பண்ணி பாக்கலாம். வலிக்குமா? Oh, jo. Okay. ஆஜமா ஓமா ஜோ டைமானதா எடுப்பாங்க. ஓகே நானே Success, jo. Tired ஆயிட்டா. அவருக்கு புரிஞ்சு போச்சு. தீபிச்சி செடி இதுதான் 100% கோஆபரேட் பண்ண ஒரு இது இல்ல 95% கோஆபரேட் 95% கோஆபரேட் இது ஜோ குட் ஜாப் சோ அதாவது இப்போ எங்க ரெண்டு பேரோட டர்ன் அதுல பாப்பாவோட கை இல்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் கை வச்சு எடுக்கிறோம். ஆமா நான் இப்ப மோதிரத்தோட கை விட போறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மோதிரத்தோடே வந்தாங்க. உள்ள மோதிரம் மாட்டிக்காத. மாட்டிக்கிட்டே எடுத்துடலாம்ல. எந்த கையில மோதிரம் இல்லல மேட்சிங்கா இருக்குல்ல. பரவாயில்ல விடுங்க. சரி நீ வேணா ஏன் மோதிரம் போட்டுக்கோ. நீ ஏன் மோதிரம் போட வேணாம்னு சொல்ற? இல்ல நீ ஏன் மோதிரம் போட்டுக்கோ. அது பெருசா இருக்கும் எனக்கு. பரவாயில்லங்க போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும். ஏய் மேட்சிங்கா இருக்கணும்ல. பரவாயில்ல ஒரு கை அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். உன் கை பெருசா இருக்கு என் கை குட்டியா இருக்கு அப்படியே டிஃபரன்ஸ் தெரியும். அப்படிலாம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. எல்லாரும் மோதிரம் எல்லாம் போடாம தான் எடுக்கறாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் நீ அப்படி பண்ற. அப்பதான் அந்த மோதிரம் இடத்துல அப்படியே அவங்க பெயிண்ட் அடிக்கும்போது சூப்பரா இருக்கு. ஆமா நான் சீரியஸா சொல்றேன். ஜோ டாடி ஓவரா பண்ற ஜோ நான் நினைச்சேன் ஜோஜோட கையும் நம்ம கை கூட சேர்த்து உள்ள வைக்குது. பிடிக்க முடியாது இப்ப பிடிக்கலாம். அப்படி பண்ண முடியாதா? நம்ம கை தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோஜோட கை எடுத்து அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்றாங்க. உன்னோட கை பெருசா இருக்கு அதனால அவ்வளவு தண்ணி வேணும். என் கையா இருந்தா கொஞ்சம் தண்ணி தான் போதும். கொஞ்சம் தண்ணி போதுவா? நான் எதுவும் சொல்லல அதனால நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ இந்த டப்பா ஃபுல்லா எங்களுக்கு வாய்க்கு கை வைக்கிறது. இந்த கை க்ளீன் செய்யணும். க்ளீன் பண்ணிடலாமா? க்ளீன் பண்ணிட்டேன். கை தரக்கே அந்த கை தச்சிருங்க. ஓச்சு
இது எப்படி இப்போ துடைக்கிறது? கை. ஓ ஜோ ஜோ ஜோ. ஓ நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவா வா. ஓ ரெண்டு பேரோட கையை சேர்த்து தான் பண்ணனும். ஓகே கம் ஆன். கீழ கீழ டச் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி மேல போடுவோம். ஃபுல்லா உள்ள விடாம. ஓகே ஃபுல்லா உள்ள விடாம பாடில்ல. அதாவது டேபிள் மேல வச்சா நாங்க இப்படி ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு முட்டி போட்டு உட்காரலாம்னு பார்த்தோம். ஆனா இது பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்டா இருக்கே. இது குறைச்சு புக்கணும் அல்ல. சரி ஒண்ணா போ. சரியா? ட்ரை 1 2 3 கோ. உள்ள போங்க. அவ்வளவுதான் இருக்கு கை. டச் ஆயிடுச்சு. அப்போ நீ ரொம்ப க்ளோஸ் சீங்க ஓபன் சீ கொச்ச. இல்ல இடிக்குது ப்ரோ. கீழ வந்து நூல் அளவு கேப் இருந்தா மேல கை ஃபுல்லா நானே ரிமூவ் பண்ணவா? ரெண்டு பேரும் வரலையே. வரும் எடுக்க போ. தள்ளி விட்டு எடுக்க போறது. கரெக்ட்டா வந்துருமா? இல்ல இத பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நோக்கட்ட எங்க நின்னுது. இல்ல அந்த வாயில இதெல்லாம் போகும். வாயில போகுது. ஓகேவா? இதெல்லாம் வெளியே. ஓகே ஸ்லோ. அந்த கை டக்குன்னு தொடங்கி. என்னடா எல்லாம் பிச்சு மாவு பேசி வச்சிருக்காங்க. இதோட எனக்கு வேர்த்துச்சுங்க. அப்போ அது என்னது அது காட்டுங்க ஒன்று. இப்போ இதுக்குள்ளே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ சாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணனால சார் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டாரு. ஸோ அவரை பாத்ரூமில் குளிப்பாட்டை கொண்டு போயிட்டாங்க. குளிப்பாட்டனா கை பாடியெல்லாம் அப்படியே டேப்லேயே வாஷ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. போய் பார்ப்போம். ஸோ இது யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் யுவர் மெமரிஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான். அவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருந்ததா. ஸோ எங்கள் அம்மா தான் இதுக்கு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி எதாவது பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. நானும் ட்ரீஸாவோ இல்லை வீட்டில் யாருமே இப்படி வந்துட்டு இந்த அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. பேபிஸ் வந்து திருப்பி பேபிஸ் ஆக முடியாதுல்ல. அவங்க வளர்ந்துட்டா திருப்பி இந்த டேஸ்லாம் கிடைக்குமான்னு நமக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி மெமரிஸ் நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. பயங்கர கம்ஃபர்டபுளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ளாக் ஃபுல்லாகவே அவங்க எவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரீஸ் யுவர் மெமரி. இப்போ இந்த க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய டாஸ்கே. ஐயோ நான் போட்டு இங்க நின்றுல அபிஷேக் விட அபிஷேக் ஃபேஸ் அவனுக்கு தான் இந்த ஃபேஸ் பேக்லாம் பிடிக்குமா? லெமன் அது இல்ல கை விட்டல அந்த மாதிரி மூஞ்சி விட்டு பார்க்கணும். மூஞ்சி வருதான்னு பார்க்கணும். நீ அந்த முகத்துல வர இட்டு விட்டதுங்க. ஒரு வாட்டி ட்ரை செய்து நோக்காவா? இதுனே நம்ம வல்ல திருச்சி ஓயிச்சா பவுடர் ஆயிக்கோ. நான் அறிவு பாத்தீங்களா? இதுலயே தண்ணி ஊத்தி திருப்பி இந்த மாதிரி ஆயிடுமா? அப்ப நம்ம ட்ரை பண்ணி வச்சுட்டு பொடி ஆக்கிடணும். நான் மூளை பாருங்க. அதான் என் தங்கச்சிக்கு வந்து அவ்வளோ பெரிய இது வாஷ் நம்ம கிளவுஸ் ரீயூஸ் செய்யா. ஓ மை காட் என் தங்கச்சி வேலை பார்க்குறான். கம் ஆன் யூ கேன் டூ இட். ஃபேன் போட்டுட்டு பெருகிற ஒரே ஆள். இன்னும் என்னடா அதுக்குள்ள அந்த சைடு தள்ளிட்டு போயிடுவோம் நினைச்சேன். இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா சீன் தான் எல்லாம் அடிச்சாரு. இது வந்துட்டு நீ கூட்டிட்டு வந்தது. அப்ப நீ தான் பண்ணு ஏதாவது வேலை பண்ணு. வேலை பண்ணாம சும்மா பண்ணு. இங்க பாரு அவ பெருக்குற போயிட்டு அவளை போய் செக் பண்ணு. நான் இங்க பாருங்க இப்ப அதுல இருக்குறதெல்லாம் அசிங்கமாயிச்சு. நான் இப்ப அதெல்லாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அது என்ன சொல்லுவாங்க கிராஃப்டிங் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க, கிராஃப்டிங் இல்லை கேஸ்டிங் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீஸ் யுவர் மெமரிஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்கள போய் ஃபாலோ பண்ணுங்கள்.
ரீசனபிளாக இருக்குது எல்லா ரேட்ஸுமே. ஸோ உங்கள் யாருக்காச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கக்கிட்ட போய் உங்களோட மெமரிஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணலாம். Until then, டாடா பபாய் ஃப்ரம் அப்பு லவ்ஸ் அப்பு. பபாய்.